வணக்கம் மக்களே. நான் ஈக்குவட்டாஸ் பேங்க்கில் 2022 லோன் எடுத்திருந்தேன். அது 2024 ஆகஸ்ட் மாதம் வரையும் கரெக்டாக தான் போயிருந்தது. ஆகஸ்ட் மாதம் நான் கையில் தான் பே பண்ணேன். அதுக்கு அவங்க 9ஆந்தேதியே பே பண்ணிட்டேன். 10ஆந்தேதி என்னோடய இஎம்ஐ டேட்டு. 9ஆந்தேதி கையில் பே பண்ணிட்டேன், பேங்க் இஷ்யூன்றனால. 10ஆந்தேதி மறுபடியும் செக்கு போட்டு பவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நான் யூனியன் பேங்க்கோட அக்கௌண்ட்டு கொடுத்தேன். நான் புதுசாக ஓப்பன் பண்ணி செப்டம்பர் மாதம் கரெக்டாக போயிடுச்சு. அக்டோபர் மாதம் 10ஆந்தேதி அக்கௌண்ட்டில் காசு இருக்குது. ஈக்குவட்டாஸ் பேங்க்லேருந்து எடுக்கலை. நான் உடனே என்ன பண்ணேன்னா, அங்கே வேலை செய்கிற ஒரு ராஜேஷ் என்ற ஒரு நண்பர், ஈக்குவட்டாஸ் பேங்க்கு மாதாவரத்தில் வேலை செய்கிறார். அவர் தான் எனக்கு லோனம் பண்ணி கொடுத்தார். அதாவது 20 லட்ச ரூபா பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு 18 லட்சம்னாங்க சேங்ஷனு. அதுக்கப்புறம் 15 லட்சம்னாங்க. கடைசியாக 12.5ன்னாங்க. கடைசியாக 10,60,60,000 ரூபாய்க்கு தான் லோனே அப்ரூவல் பண்ணாங்க. நான் கேட்டது 20 லட்சம் சார், நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு 5 மாதம் கட்டுங்க சார், அதுக்கப்புறம் நாங்கள் 6வது மாதம் நீங்கள் கரெக்டாக கட்டிட்டீங்கன்னா டாப்அப் நாங்களே பண்ணி தருவோன்னாரு. சரிங்களா, அந்த கான்செப்ட் கூட விட்ருங்க. இப்போ மறுபடியும் பழைய கதைக்கே வருவோம். செப்டம்பர் மாதம் 10ஆந்தேதி போயிடுச்சா. அக்டோபர் மாதம் 2024 10ஆந்தேதி என்னோடய அக்கௌண்ட்டில் காசு இருந்தது. ஈக்குவட்டாஸ் பேங்க்லேருந்து எடுக்கலை. உடனே அங்கே வேலை செய்கிற நண்பர்கிட்ட நான் சொல்லிட்டேன், ராஜேஷ்ன்ற நண்பர்கிட்ட, நைட்டு வரையும் பாருங்கள், இல்லைனா மறுநாள் எடுத்துகிட்டு கட்டிடுங்கன்னாரு. காசு எடுக்கலைன்னா அது பேங்க்கோட ப்ராப்ளம், உங்கள் ப்ராப்ளம் இல்லை சார்ன்னாரு. நான் டிரைவர் வேலை செய்கிறேன். என்னோடய எமர்ஜென்சின்றனால ஆக்டிவ் டியூட்டி கூப்பிட்டாங்க. நான் வெளியே கிளம்பி போயிட்டேன். அதுக்கப்புறம் 22ஆந்தேதி தான் ஜிபேயில் பேமெண்ட் பண்ணேன், யூபிஐயில். சரிங்களா. நவம்பர் மாதம் நான் என்ன பண்ணேன்னா, இந்த பிரச்சனை இப்படி ஆகுதுன்னு சொல்லிவிட்டு நான் 9ஆந்தேதி பேமெண்ட் பண்ணிட்டேன். அக்டோபர் மாதம் காசு எடுக்காமல் 10ஆந்தேதி இசிஎஸ் போடாமல் 17ஆந்தேதி போட்டிருக்காங்க. நவம்பர் மாதம் நான் 9ஆந்தேதி கட்டிட்டேன். அதுக்கு இசிஎஸ் 13ஆந்தேதி பாஸ் பண்ணியிருக்காங்க. யார்? ஈக்குவட்டாஸ் பேங்க்லேருந்து. இதை கேட்டதுக்கு சரியான ரெஸ்பான்சிபிள் இல்லை. உடனே நான் 12ஆம் மாதம் எங்கள் அப்பா இறந்துட்டார். அப்போ நான் இஎம்ஐ என்னால் கட்ட முடியாது சார், இதுக்கு நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா நான் கட்டுறேன், பேலன்ஸ் 2 இஎம்ஐ சேர்த்து கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். 2 இஎம்ஐயில் 1 இஎம்ஐ. அப்பயும் சரியான ரெஸ்பான்சிபிள் இல்லை. 12ஆம் மாதம் நிறுத்திட்டேன். எனக்கு ஃபோன் மேலே ஃபோன் அடிக்கிறாங்க ஈக்குவட்டாஸ் பேங்க்லேருந்து. நான் இந்த மாதிரி விஷயம் இருக்குது சார், இசிஎஸ் ப்ராப்ளம் இருக்குது. அக்டோபர் மாதம் 10ஆந்தேதி போட வேண்டிய செக்கை 14ஆந்தேதி போட்டிருக்கீங்க. நவம்பர் மாதம் 9ஆந்தேதி நான் கட்டிட்டேன். ஆனால் நீங்கள் 10ஆந்தேதி போட வேண்டிய செக்கை 13ஆந்தேதி போட்டிருக்கீங்க. இது எப்படி சார் நான் கட்ட முடியும்? எனக்கு சிபில் ப்ராப்ளம் ஆகாதா? நான் இன்னொரு இடத்துல லோன் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இதை பார்த்து அவங்க லோன் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா நான் என்ன சார் பண்ணுறதுன்னு கேட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 10 பேர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டேன். இதுதான் சார் விஷயம். மாற்றி மாற்றி ஃபோன் அடிக்கிறாங்க, டார்ச்சர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நான் ஆல்ரெடி பேங்க் மேனேஜர்கிட்டே இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன். அவரே வீட்டுக்கு வர்றாரு, என் வீட்டுக்கு இஎம்ஐ காசு எங்கன்னு கேட்குறாரு. அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட சொல்லிவிட்டு அனுப்பிச்சி விட்டுட்டேன். இந்த மாதிரி நீங்கள் 2 இஎம்ஐ தப்பாக எடுத்துருக்கீங்க. 10ஆந்தேதி அக்டோபர் மாதம் அக்டோபர் வச்சுருக்கேன், நீங்கள் எடுக்கலை, அது உங்கள் தப்பு தான் அப்படின்னு சொல்லி ஆர்கியூமெண்ட் வந்தது. அதுக்கப்புறம் அவரே போயிட்டார். ஜனவரி மாதமாக நான் கட்டலை. இது பதில் சொல்லாததுனால என்னை இழுத்து அடித்தாங்க. நான் ஹெட் ஆஃபீஸில் கேட்டு வாங்கி தரேன்னு. பிப்ரவரி மாதமும் போச்சு. மார்ச் மாதம் எனக்கு ஒரு லீகல் நோட்டீஸ் வருது. நீங்கள் 3 மாதம் இஎம்ஐ கட்டல, உங்கள் வீடை நாங்கள் ஜப்தி பண்ணி எங்கள் வாயில் போட்டுப்போன்னு சொல்லிட்டு லீகல் நோட்டீஸ் வந்தது. நான் உடனே பதறி போயிட்டு, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு சொத்து என் வீடு தான். நாளைக்கு என் பிள்ளைங்களுக்காக தான் வச்சுருக்கிறேன்.
நான் சம்பாதிக்கல, எங்கள் அப்பா சம்பாதிச்ச சொத்து, பூர்வீக சொத்துன்றனால நான் வச்சுருக்கிறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் நான் பேங்க்கில் போய் மாதாவரம் பிரான்ச்சில் போய் கேட்குறேன். சரியான ரெஸ்பான்சிபிளே இல்லை. அங்கே வந்து மேனேஜர் பேச மாட்டுறாரு, எல்லாத்துக்கும் கம்முன்னு இருக்கார். ரீஜனல் மேனேஜர்கிட்ட பார்த்து பேசணும், அதோட வீடியோலாம் வந்து நான் போட்டிருக்கேன். ஏன் சார் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டதுக்கு, நாங்கள் உங்களுக்கு லோன் பண்ணித்தரோம் அப்படின்னு சொன்னார். நான் வேறு இடத்துல லோன் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் சார், இந்த பிரச்சனைனால எனக்கு வேறு இடத்துல லோன் கிடைக்காது, நீங்கள் வந்து ஒரு லெட்டர் கொடுங்கன்னு கேட்டேன். உங்கள் சைடு ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டுருக்கேன். அவரே சொல்கிறாரு, யார் ரீஜனல் மேனேஜர் வந்து ஜெயபாலனே சொல்கிறாரு. மேனேஜர் பேர் வந்து தியாகராஜன், ரீஜனல் மேனேஜர் வந்து ஜெயபாலன். ஜெயபாலன் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் மேலே தான் தப்புன்னு சொல்கிறாரு. நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுமோ நான் பண்ணுறேன்னாரு. லோன் கூட நான் பண்ணித்தரேன், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஏதோ ஒரு டீம் சொன்னார், சேங்ஷன் பண்ணுவாங்களே அமௌண்ட்டு, அந்த டீம் ஏதோ சொன்னார். அதில் நான் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ பண்ணித்தரமுன்னு நான் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 25 நாளைக்கிட்ட வெயிட் பண்ண வச்சார். வெயிட் பண்ண வச்சுட்டு எனக்கு லீகல் நோட்டீஸ் அனுப்புகிறார். நான் அதை பார்த்துட்டு கேட்குறேன் அவர்கிட்ட, உங்களுக்கு லோன் ரிஜெக்ட் ஆகிடுச்சு, நீங்கள் எதாக இருந்தாலும் லீகலில் பார்த்துங்க, லீகல் மூவ் ஆயிடுச்சுன்றார். அங்கே கார்த்திக் சார்னு ஒருத்தர் லீகல் பார்க்குறாரு. ஒரு பேங்க்கில் மேனேஜர் வந்து ஒரு கஸ்டமர்கிட்ட பேசி சரி பண்ணுவாங்களா, இல்லை லீகலில் வந்து அனுப்பி பேசுவாங்களான்னு எனக்கு தெரில. சரி, நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண வராரு சொல்லிட்டு கார்த்திக் சார் லீகல் பார்க்குறாரு, அவர் வக்கீல். சரி, நானும் அவர்கிட்ட என்னோடய விஷயத்தெல்லாம் எடுத்து சொன்னேன். நான் எல்லாம் அவரை சொன்னார். நான் அதோட ரெக்கார்டிங்கே வச்சுருக்கேன். அவங்க நான் ஈக்குடாஸ் பேங்க்கில் போகிற எல்லா ரெக்கார்டிங்கும் நான் வச்சுருக்கேன். சரிங்களா? எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன். சரி சார், இந்த மாதிரி நடக்காது, ஏதோ ப்ராப்ளம் ஆகிடுச்சு. இன்னொரு விஷயம் குறிப்பு என்னென்னா, நான் இதை பற்றி ஃபஸ்ட்டு டிஸ்கஷன் பண்ணும்போது, நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது, அவங்க செக் பண்ணும்போது ஒரே வார்த்தை, இன்னொரு லைனில் அவங்க பேசியிருந்தாங்க, ஒரு மேடம், பிரியங்கா மேடம். அவங்க வந்து ஹெட் ஆஃபீஸில் யார்கிட்டயோ பேசியிருந்தாங்க. அப்போ நான் பக்கத்தில் நிற்கிறேன், என்னை வச்சுன்னே பேசுகிறாங்க. சிஸ்டம் ஏதோ அவங்க சைடில் வந்து கரெக்ட் ஆகிடுச்சு. அதை அவனுங்க ஒத்துக்கவே மாட்டுறானுங்க. சிஸ்டம் கரெக்ட் ஆகிடுச்சு. ஒரு சிஸ்டம் கரெக்ட் ஆகிடுச்சுன்னா அது ஒரு நார்மலான விஷயம். ஏதோ எலக்ட்ரானிக் ப்ராப்ளம், ஏதோ ஒரு இஷ்யூ, கம்ப்யூட்டர் ப்ராப்ளம், அது வந்து நடக்கிறது தான் எல்லாத்துலேயும். அதை பகிரங்கமாக என்ன பண்ணியிருக்கணும், ஒரு கஸ்டமர்கிட்ட இந்த மாதிரி ஆயிடுச்சு சார், நாங்கள் இந்த பிரச்சனைக்கு நாங்கள் சார்ட் அவுட் பண்ணுறோம், உங்களுக்கு என்னவோ நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்கணும், எதனா ஒன்று பண்ணியிருக்கணும். ஆனால் இந்த திருட்டு பசங்க அதை பண்ணவே இல்லை. சாதிக்கிறானுங்க. சிஸ்டம் அவங்க சைட்லேருந்து கரெக்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த வக்கீல்கிட்ட நான் சொல்கிறேன், கார்த்திக் சார்கிட்டையும் சொல்கிறேன், இந்தமாரி அந்த மேடம் சிஸ்டம் கரெக்ட் ஆகிடுச்சுன்னு அவங்க சைட்லேருந்து பேசியிருந்தாங்க, அதுக்கு உண்டான ஒரு இன்ஃபர்மேஷன் எதுவுமே எங்களுக்கும் கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அவர் சொன்னார், இந்த ப்ராப்ளம் வந்து வராது சார், நான் மேனேஜர்கிட்ட பேசுகிறேன், ஹெட் ஆஃபீஸில் எங்கே பேசணும் நான் பேசுகிறேன், உங்களை சார்ட் அவுட் பண்ணித்தரேன். மறுபடியும் வந்ததுன்னா என்ன சார் பண்ணலான்னு என்ன கேட்டார். நான் வேணாம் சார், நீங்கள் இசிஎஸ்ஸை கேன்சல் பண்ணுறேங்க, நான் கையிலேயே கட்டிக்கிறேன்னு சொன்னேன். சரி சார், வர இசிஎஸ்ஸை நீங்கள் போடுங்க, மார்ச் மாதம். மறுபடியும் இந்த ப்ராப்ளம் வந்ததுன்னா நீங்கள் கையில் கட்டுற மாதிரி நான் பேசி வாங்கி தரேன்னாரு. மார்ச் மாதம் கரெக்டாக இசிஎஸ் போயிடுச்சு, 10ஆம் தேதி. ஏப்ரல் மாதம் கரெக்டாக போயிடுச்சு 2025 இசிஎஸ். அதே ஏப்ரல் மாதம் இசிஎஸ் 10ஆம் தேதி எடுத்துகிட்டு 23ஆம் தேதி இவங்க வந்து மறுபடியும் வந்து இசிஎஸ் போட்டிருக்காங்க. எந்த அமௌண்ட்டுங்கன்னா ஒரே ஒரு இஎம்ஐக்கு. அதை நான் போய் மறுபடியும் பிரான்ச்சில் கேட்குறேன், சரியான ரெஸ்பான்சிபிளே இல்லை. அந்த மேனேஜர் தியாகராஜன் என்ன சொல்கிறாருன்னா, அது எங்கள் விருப்பம், நாங்கள் எப்போ வேணால் போடுவோம், அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஒருத்தங்க ரீப்ரசன்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு பேங்க்கோட ரூல்ஸு ஒரு கஸ்டமருக்கு தெரிவிக்கணும். இத்தனாந்தேதி நாங்கள் ரீப்ரசன்ட் பண்ண போகிறோம், அக்கௌண்ட்டில் இந்த இவ்வளோ அமௌண்ட்டு மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனோ மெயிலோ எஸ்எம்எஸோ எது ஒன்று வரணும். இல்லை
ஐவிஆர் கால் ஏதோ ஒன்று வரணும், இல்லை இவங்க கால் பண்ணி எதனா சொல்லணும். எதுவுமே சொல்லலை. இவங்க இஷ்டத்துக்கு போட்டு இவங்க இஷ்டத்துக்கு செக் பவுன்ஸ் பண்ணின்னு எல்லாம் பண்ணுகிறாங்க. கடந்த 2024 அக்டோபர் மாதத்துலேருந்து எதுக்கும் சரியான ரெஸ்பான்சிபிளே இல்லை. எனக்கு ஒரு டைமில் வந்து மைண்டு ரொம்ப அப்செட் ஆகி போச்சு. நான் ஆட்டோ தான் ஓட்டுறேன். என்னை வந்து வேலை செய்ய விடாமல் பேங்க்குக்கும் வீட்டுக்கும் ஹெட் ஆஃபீஸுக்கும் போய் அலைஞ்சி கேட்குறேன். எங்கெங்கே கேட்கணுமோ நான் கேட்குறேன். எதுக்குமே சரியான ரெஸ்பான்சிபிள் இல்லை. எங்கேயுமே வந்து மேனேஜர் வந்து பேசுறதே இல்லை. ஒரு மேனேஜருக்கு கீழே அதிகாரி வந்து பேசுறதும் இல்லை, மேனேஜருக்கு மேலே அதிகாரியும் பேசுறதில்லை. லீகல் டீமை கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க. பேங்கிங்கோட சிஸ்டத்துக்கும் லீகலுக்கும் என்ன சம்மந்தம்னு எனக்கு தெரில. ஆனால் இருந்தாலும் நான் அவங்கள நம்பி எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கேன். எல்லா கம்ப்ளைண்ட்டும் நான் சொல்கிறேன், ரிஜிஸ்டர் பண்ணுறேன். மறுபடியும் அவங்க சைட்லேருந்து இப்போ நான் பேங்க் சைட்லேருந்து எதனா ஒரு ப்ரூஃப் கேட்குறேன்னா லெட்ரு கேட்குறாங்க. ஆனால் அவங்க வந்து எந்த லெட்டரும் கொடுத்து எனக்கு இந்தமாரி கொடுங்க, நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க, நீங்கள் ஒரு நாங்கள் ஒரு லெட்ரு தரோம், நீங்கள் அதுக்கு பதில் கொடுங்கன்னு யாரும் சொல்லலை. பேங்க்குக்கு ஃபேவராக நடந்துக்கிறாங்க. நான் இதை பற்றி ஆர்பிஐலேயும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறது தெரியல. ஏதோ தேடி பிடிச்சி ஏதோ பண்ணேன். அதுக்கும் சரியான ரெஸ்பான்சிபிள் இல்லை. 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் நான் மறுபடியும் போயிட்டு ஆர்பிஐயில் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன். ஏன் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன்னா, 2ஆம் தேதி எனக்கு மறுபடியும் ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு ஈக்குடாஸ்லேருந்து. நான் ஆட்டோ ஓட்டுறேன். 5ஆம் மாதம் என்னால் இஎம்ஐ பே பண்ண முடியல. ஏன்னா 4ஆம் மாதம் ஃபுல்லாக நான் பேங்க்குக்கும் ஹெட் ஆஃபீஸுக்கும் அலைஞ்சி நான் வண்டி ஓட்டலை. எப்படி நான் காசு சேர்த்து கட்ட முடியும்? எதுவுமே பண்ண முடியாது. அதனால் நான் இஎம்ஐ இன்னொரு விஷயம் என்னென்னா, 5ஆம் மாதமே நான் போய் செட்டில்மெண்ட்டு பேசிட்டேன். எனக்கு உங்களுக்கு ரொம்ப தொல்லையாக இருக்குது, நான் செட்டில்மெண்ட்டு பண்ணிடுறேன், என்னால் நீங்கள் சொல்கிற அமௌண்ட்டுக்கெல்லாம் நான் செட்டில்மெண்ட்டு பண்ண முடியாது அப்படின்னு கேட்டேன். நீங்கள் ஒரு அமௌண்ட்டு சொல்லுங்கள், நான் ஒத்து வந்தால் நான் கட்டுறேன், இல்லை நான் என்னோடய அமௌண்ட்டு நான் எவ்வளோ செட்டில்மெண்ட்டு பண்ணுறேன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டேன். அவங்க சைட்லேருந்து ஒரு அமௌண்ட்டு கூட எதுவுமே சொல்லவே இல்லை. ஹெட் ஆஃபீஸும் சரி, பிரான்ச்லேயும் சரி சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் நானாக சொன்னேன். என்ன கேட்டாங்க, நீங்கள் எவ்வளோ கட்டுவீங்கன்னு. எனக்கு டைம் வேணும் இல்லைங்களா, நான் ஆட்டோ தான் ஓட்டுறேன். எனக்கு எந்த பேக்ரவுண்டும் கிடையாது, எதுவுமே கிடையாது, எந்த வருமானமும் கிடையாது. ஆட்டோ ஓட்டினா தான் வருமானம். அதனால் 6 லட்ச ரூபா நான் பண்ணுறேன்னு 5 லட்ச ரூபா சொல்லலான்னு பார்த்தேன். சரி, எனக்கு மனசு கேட்கல. ஏற்கனவே 3.5 லட்ச ரூபா நான் இஎம்ஐ பே பண்ணியிருக்கேன். சரி, அதை வச்சு நான் என்னால் முடிஞ்சது ஒரு 6 லட்ச ரூபா நான் சொன்னேன். அதுக்கு அவங்க ஒரு 50,000 1 லட்சம் எக்ஸ்ட்ரா வச்சு சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல. எதுவுமே சொல்லாமல் சரி சார் நாங்கள் பார்க்குறோம் பேசணும்னு சொல்லிட்டு எங்களை அமுச்சு விட்டாங்க. அப்போ கூட நாங்கள் கேட்குறோம், இதை நீங்கள் எப்படி வேணால் மாற்றுவீங்க, அதனால் நான் இப்போ செட்டில்மெண்ட்டு பேசணும்ல, அதோடய டீட்டெயிலை வந்து எனக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து உங்கள் சீல் போட்டு கொடுங்க உங்கள் லெட்டர் பேட்லன்னு கேட்டேன். சரி சார், நீங்கள் பிரான்ச்சில் போய் வாங்கிக்கிங்கன்னு சொல்லிட்டு ஹெட் ஆஃபீஸில் ஸ்பென்சர் பிளாஸா 4th ஃப்ளோரில் சொல்லி அனுப்பிச்சாங்க. பேர் வந்து ரம்யா மேடம். அங்கேயும் லீகலில் தான் வந்து பேசுனாங்க தவிர மேனேஜரை பார்க்கவே விடலை. மறுபடியும் நான் ஹெட் ஆஃபீஸ்லேருந்து ஈவினிங்காக வந்து பிரான்ச்சில் கால் பண்ணி கார்த்திக் சார்கிட்ட கேட்குறேன். ஏன் கார்த்திக் சார்கிட்ட கேட்குறேன்னா, லீகலில் பார்க்குறவர் மேனேஜர் பேசவே மாட்டுறாரு. அவர் வந்து ஒரு பொம்மை மாதிரி உக்காந்துக்கிறாரு, ஒன்றுமே தெரில. இப்போது ஏமாந்தவங்களாக இருந்தால் எனக்கு ஓரளவு நான் அனுபவப்பட்டு விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நான் கேள்வி கேட்குறதுக்கே இவங்களால் பதில் சொல்ல முடியல. இன்னும் நான் படித்து நல்லா தெளிவாக வந்து லீகலாக பக்காவாக தெரிஞ்சிருந்தேன்னா இவங்களாம் என்ன பண்ணுவானே தெரில. கேட்குற கேள்விக்கு பதிலே சொல்ல முடியல அவங்களால. எப்படின்னா டைவர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க மைண்டை. இல்லைனா வேறு யாருனா லீகல்லேருந்து கோத்து விடலான்னு பார்க்குறாங்க. ஏன்னா லீகல்லேருந்து இப்போ நான் வந்து எனக்கு எப்படி சொல்கிறதுனா, எனக்கு கோபம் அதிகமாக வரும். அது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் லீகலில் லாயர்கிட்ட என்னை கோத்து விட்டு எனக்கு லாயரை பிரச்சனை ஆயிடுச்சுன்னா இதை வேறு மாதிரி கொண்டு போயிடலாம், நம்ம ஃப்ரீயாக உட்காந்துன்னு சொல்லிட்டு மேனேஜரோட எண்ணம்.
நாங்கள் மேனேஜரை பார்க்க போனாலே அங்கே மாதாவரம் பிரான்ச்சில் கார்த்திக் சார் லீகல் பார்க்குறாரு, லாயரு. அவரை தான் கூப்பிட்டு பேச சொல்கிறாங்க தவிர மேனேஜருன்றவன் வாயே திறக்க மாட்டோம். இதே ஏமாந்தவனா கேட்குறானுங்க, வண்டியாக கேட்குறானுங்க, அசிங்கமாக கேட்குறானுங்க. நீ சோறு துண்டுறியா வேறு எதனா துண்டுறியா? நீ துண்ணாமல் போய் எனக்கு காசை கட்டுன்றாங்க பிரான்ச்சில். அந்தளவு அவ்வளோ ஆக்ரோஷம். இது அவன் போட்ட காசு கூட கிடையாது, அவன் போட்ட காசும் கிடையாது. இது ஒரு கம்பெனிக்கார காசு, ஒரு பப்ளிக்கோட காசு. இப்போது காசு இருக்கவன் எதுக்கு லோன் எடுக்க போகிறான்? லோன் எடுக்க போகிறதில்ல, காசு இல்லாதனால தான் லோன் எடுக்கிறான். இப்போ அவனுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை ஏதோ ஒன்று நடக்குது, அவனால் கட்ட முடியல. ஏன் அதை உங்களால் ரிக்வஸ்ட்டாக கேட்க முடியாதா? ஏன் சார் நீங்கள் கட்டலை, என்ன ப்ராப்ளம், எப்போ கட்டுவீங்க, ஏது கட்டுவீங்க, அதை கேட்க தெரியாதா? இன்னும் உங்கள் அப்பா வீட்லேருந்தே கொடுத்த காசு மாரி அந்தளவு பேசுகிறீங்களா? டேய் ஏண்டா, வட்டி வாங்கி சாப்பிட்ற சம்பளம் வாங்குறேன் உங்களுக்கே இவ்வளோனா, வட்டி கட்டுற எங்களுக்கு எவ்வளோடா இருக்கும்? திட்டு பசங்களா? நோட்டீஸ் மேலே நோட்டீஸ் அதை அனுப்புவீங்க. நான் தெளிவாக வேறு எழுதி கொடுத்துட்டு வேறு வந்தேன். நான் உங்ககிட்ட 23ஆம் பழைய கதையை கூட விட்டுரு. நான் ஏப்ரல் மாதம் 10ஆம் மாதம் இஎம்ஐ எடுத்துருக்கிறேன் இசிஎஸ்லேயே. மறுபடியும் 23ஆம் போட்டிருக்கேன். அதை மென்ஷன் பண்ணி எழுதி கொடுத்துட்டே வந்திருக்கிறேன். எதை வச்சு நீங்கள் எடுத்தீங்க, எதுக்காக எடுத்தீங்க, ரீப்ரசன்ட் வந்து நான் அளவே பண்ணலையே எப்படின்னு. அதுக்கு வந்து எனக்கு பதில் இல்லைன்னு சொல்லிட்டு, பதில் தெரில சார் சொல்லிட்டு ஜெயபாலன் சொல்கிறான். சரிங்களா? இன்றைக்கி ஜூன் 2, இன்றைக்கி எனக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சோன்னே நான் மேனேஜருக்கு கால் பண்ண எடுக்கலை. உடனே அங்கே லீகலில் இருக்க கார்த்திக் சாருக்கு ஃபோன் பண்ணேன். அவர்கிட்ட கேட்குறேன், ஏதோ என்னை ஆளை வச்சு அடிக்க போகிற மாதிரியே பேசுகிறாரு. ஏன்னா வக்கீல் இல்லையா, அவங்களுக்கு ஆள் நிறையா இருக்குது, பணம் பலம், கம்பெனி செலவு பண்ண போகுது, வேறு என்ன பண்ணுவேன், கம்பெனி செலவு பண்ணோம். அதனால் வந்து ஜாலியாக இருக்கிறார், என்னை மிரட்டுறாரு கார்த்திக் சார். ஏன்னா வக்கீல்ன்ற ஒரு இது, வக்கீல்னால் அவர் என்னமோ கடவுள் நினச்சினுக்கிறார். அவர் வக்கீல் எதுக்காக படிக்கிறது? ஏண்டா, இல்லாதப்பட்டவங்களுக்கு எதனா செய்கிறான்னு சொல்லிட்டு தான் அம்பேத்கர் எதனா சட்டத்தையே வகுத்துட்டு போனார். அதை வச்சு இவனுங்க திருடுறது எப்படின்னு பார்த்துன்னுக்கிறவனுங்க சரியான திருட்டு பசங்க. அதை வச்சு திருடுறானுங்க. மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு வழி வகுத்துட்டு போன அம்பேத்கர் இவனுங்க அதை வச்சு திருட ஆரம்பிச்சிட்டானுங்க. சரிங்களா? அவரும் அதை தான் சொல்கிறார் கார்த்திக் சாரும். இதுக்கு எனக்கு பதில் இல்லை. நம்ம கரெக்டாக நான் ஒரு கேள்வி கேட்டால் ட்ரிகர் பண்ணுற மாதிரி பேசுறது இல்லை, வக்கீலுக்கே உண்டான பாவனை இருக்கலாம் அவங்க சைடு. அதை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, ஏதோ என்னமோ நான் வெட்ட வந்த மாதிரியா குத்த வந்த மாதிரியா நான் ஏதோ அசிங்கமாக பேசுகிற மாதிரியும் க்ரியேட் பண்ணுறாரு. அதையே நான் கேட்டேன், என்ன சார் இந்த மாதிரிலாம் பேசி க்ரியேட் பண்ணுறீங்களே, வேஸ்ட்டு சார்ன்னு. நான் உங்கள்கிட்ட அசிங்கமாக பேசலை, உங்களோட பர்சனல் இழுக்கலை, வாடா போடானும் பேசலை, எதுவுமே பேசலை. நான் கேட்குறதுக்கு உன்னால் பதில் சொல்ல முடியல, அதுக்காக நீ இவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் க்ரியேட் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு நான் கேட்குறேன். அதுக்கப்புறம் ஃபோனை வச்சுட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் என் வீட்டம்மா கேட்குறாங்க, என்னோடய பொண்டாட்டி, என்ன சார் இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்களே, எப்படி சார் நல்லதா? நான் கேட்குறேன் அந்த கார்த்திக் சார்கிட்ட, நீங்கள் ஆஃபீஸில் இருந்தீங்கன்னா சொல்லுங்கள் சார், நான் வந்து பேசுகிறேன்றேன். நீ எதுக்கு? நான் உன் வீட்டுக்கே வரேன், நீ எங்கே இருக்க சொல்லு. ஆஃபீஸ் விஷயம் பேசினா ஆஃபீஸில் வச்சு பேசிக்கணும், எதுக்கு என் வீட்டுக்கு வரேன்றாரு. நான் அவர் பேசுறது எப்படி தெரியுமா இருந்ததுங்களா? ஆடியோ ரெக்கார்ட் நான் போடுறேன், அது தனியாக ஃபோனில் பேசியிருக்கும் போது ரெக்கார்ட் பண்ணேன், அது தனியாக போடுறேன். என்னமோ என்னை ஆளை வச்சு அடிக்க போகிறேன்ற மாதிரியே பேசுகிறாரு. என்னமோ அவரும் நானும் பரம எதிரின்ற மாரி. எனக்கு எதிரி யாரும் இல்லை, நானும் யாருக்கும் எதிரியும் கிடையாது. ஆனால் அந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறாங்க. ஏன்னா வக்கீல் இல்லைங்களா, அவர் வந்து வக்கீலோட இதுவை காட்டுறாரு. இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் அவரோட பார் கவுன்சில் நம்பர் கேட்டேன். ஏன்னா அவர் பேசுறதை பார்த்தா வக்கீல் மாரி தெரில, ஏதோ கட்ட பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி இருக்கார். அதனால் பார் கவுன்சில் நம்பரு வந்து நான் என் ஒய்ஃபை கேட்க சொன்னேன். அது கூட நான் கேட்கல,
ஒய்ஃபை கேட்க சொன்னேன். அதுக்கு வந்து என் ஒய்ஃபோட டீட்டெயில் கேட்குறாரு. எங்கே படிக்கிற சொல்லம்மா, என்ன ஏதுன்னு சொல்லம்மா, நான் எப்படி எடுக்கணுமோ எடுக்கிறேன். ஒரு லேடிஸோட பர்சனல் கேட்குறதெல்லாம் நீலாம் ஒரு ஆம்பளை, என்னடா தைரியம்டா உனக்கு? ஒரு லேடிஸோட பர்சனலை கேட்பியா? எங்கே படிக்கிறாங்க, எங்கே படுக்கிறாங்க, என்ன ட்ரெஸ்ஸுக்கு போட்டுருக்காங்க, அதெல்லாம் கேட்கறதெல்லாம் உன் வேலை? வக்கீலுன்றல பார் கவுன்சில் நம்பர் தானே கேட்டோம். இருந்த விருப்பம்னா கொடு, இல்லை விடு. அதை விட்டு ஒரு லேடிஸுக்கிட்ட எப்போ நீ இப்படி கேட்ப? நான் ஃபாலோ பண்ணுறியா, இல்லை எதுனா பண்ண போறியா? இல்லை கேட்குறேன், ஏதோ பண்ண போகிற மாதிரியே கேட்டுனுக்கிறியா? ஆனால் எங்களுக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா இவன் தான் காரணம். யார்? ஈக்குடாஸில் இருக்க கார்த்தி தான் காரணம். ஏன்னா அவன் தான் பின்னாடி இருந்து எல்லா பேக்ரவுண்டும் பண்ணுகிறான். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. இதெல்லாம் கேட்டதுக்கு என் மேலே மாதாவரம் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஏங்க எந்த பேங்க்லேயாவது ஒரு கஸ்டமர் மேலே ஒரு கேள்வி கேட்குறேன்னு கம்ப்ளைண்ட் கொடுப்பானா? இந்த மேனேஜர் மடையானாவது எந்த திருட்டு பயலாவது கம்ப்ளைண்ட் கொடுப்பானா? நான் அடுத்தவன் விஷயத்தை கேட்டேன்னா, இல்லை அவன் விஷயத்தை கேட்டேன்னா? எனக்கும் பேங்க்குக்கும் சம்மந்தமான விஷயத்தை கேட்குறேன். அதுக்கு ஒரு கஸ்டமர் மேலே ஒரு பேங்க் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குதுன்னா எப்பேற்பட்ட கேடு கெட்ட பேங்காக இருக்குன்னு பாருங்கண்ணா ஈக்குடாஸு. அதில் வேலை செய்கிறவங்க நம்ம உத்தம மாதிரி பேசினுக்கிறாங்க. டேய், நீயும் சோறு தான் சாப்பிட்ற, நானும் சோறு தான்டா சாப்பிட்றேன். அடுத்தவனை ஏமாற்றி யாருக்கிட்ட சேர்த்து வைக்கிற? உன் பிள்ளைக்கா? நல்லா இருந்துருமாடா உன் புள்ள? டேய் திருட்டு பையில, இன்னைக்கு நீ நல்லா இருப்படா, நாளைக்கு உன் புள்ள நல்லா, இதே நிலமை வந்துன்னா உன் பிள்ளைக்கு என்னடா பண்ணுவேன்? ஏன்டா திட்டு பையா, தியாகராஜா, ஜெயபாலனு சார், கார்த்திக் சார் உங்களையும் சேர்த்து தான் சார் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் வக்கீல் இல்லையா? உங்களை திட்டணும்னு வச்சுக்கிங்களேன், நீங்கள் உடனே கேஸ் ஃபைல் பண்ணுவீங்க, போலீஸ் ஸ்டேஷனில் போவீங்க, உங்கள் கம்பெனி வந்து காசு கொடுக்கும், என்னை எதனா தூக்கி போட்டு மிதிக்க சொல்லி, என்னை உள்ளே போட சொல்லி எதனா காசு கொடுக்கும். சரிங்களா? நீங்கள் அந்த காசை வாங்கிக்கின்னு என்னை எப்படி உள்ளே தள்ளலாம், எப்படி இவனை பழி வாங்கலாம், இவன் நம்மளே கேள்வி கேட்குறானே, நம்ம பேங்க்கே கேள்வி கேட்குறான்னு எதனா பண்ணுவீங்க நீங்கள். புரியுதுங்களா? நீங்கள் இன்னும் 1990 இருக்கிற மாதிரியே நினச்சிக்கிறீங்க. இப்போ டிஜிட்டல் காலம், எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் வேணும். புரியுதுங்களா? அதனால் கொஞ்சம் உங்கள் மரியாதையை காப்பாற்றிங்க. நீங்கள் ஒரு வக்கீல். அம்பேத்கர் ஐயா வந்து நல்வழியில் போகணுன்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணார். நீங்கள் அதெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க திட்டுத்தனமாக. இதை பற்றி இன்னொரு வீடியோவும் போடுறேன் டீட்டெயிலாக. இதுவே 23 நிமிஷம் ஆயிடுச்சு.